இறையேசுவில் பிரியமானவர்களே, இணையதள நண்பர்களே, அனைவரையும் இறையேசுவின் பெயரால் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய நலனுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய வாசகங்கள் நம்மை உள்ளத்தில் உறுதி கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றன. அண்மையில் வந்த ஒரு திரைப்படம் ஜெய்பீம். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுகபாரதி 2 வாக்கியங்களை பயன்படுத்தியிருப்பார். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் என்கிறார். நாம் எல்லோருமே உள்ளத்தில் எவ்வளவு உறுதி கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையிலே உயருவோம். உள்ளத்தில் உறுதிகான் என்ன வழி? நம்முள் உறைந்திருக்கக்கூடிய இறைவனை கண்டு கொள்ளுதல், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி மடுத்தல், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல். இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் என்ற ஒரு இறை வாக்கினர் யூதா என்ற நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். தெக்கோவா என்ற ஒரு சிறிய கிராமம். தென்னாடு என்று இந்த யூதா நாடு அழைக்கப்படுகிறது. யூதா மற்றும் பென்யமின் என்ற 2 குலங்களை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய நாடு. இந்த யூதா நாட்டினுடைய தலைநகரமாக எருசலேம் இருந்தது. இந்த பகுதியை ஆட்சி செய்தவர் உசியா என்ற மன்னர். யூதா நாட்டில் பிறந்தவர் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறார். இஸ்ரேல் நாடு யாரை உள்ளடக்கியது என்றால், யாக்கோபின் 12 குலங்கள் 10 குலங்களான ரூபன், சிமியோன், செபுலோன், இசக்கார், தான், காத்து, ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே என்ற இந்த 10 குலங்கள் உள்ளடக்கிய நாடு. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நிறைய பேரரசர்களும் அரசுகளும் இருந்திருக்கின்றன. தங்கள் நாட்டு ஏதாவது குறை ஏற்படுகின்ற பொழுது, பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது தன்னுடைய மனம் விரும்புகின்ற பொழுது, எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த பேரரசர்கள் இந்த இஸ்ரேல் குலங்கள் மீது போர் தொடுப்பது வழக்கம். வருவார்கள், போவார்கள், அடிப்பார்கள், வீழ்த்துவார்கள், வேட்டையாடுவார்கள், திருடுவார்கள், கொடுமைப்படுத்துவார்கள், இழுத்து செல்வார்கள், அடிமைகளை விற்பார்கள். இதன் விளைவாக அசிரியர்கள், சிரியர்கள், எகிப்தியர்கள், பெலிஸ்தியர்களோடு உள்ள இவருடைய உறவும் மாறி போய்விட்டது. இஸ்ரேல் மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி, உணவு பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், மரபுகள், இறை நம்பிக்கை எல்லாமே மாறி போனதால் பாகால் தெய்வத்தை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். உறவு முறை ஒன்றுமே இல்லாமல் திருமணங்களை செய்து கொண்டார்கள். நிறைய வைப்பாட்டில் வைத்துக் கொண்டார்கள். இதன் விளைவாக நாடு நாடாக இல்லை, மக்கள் மக்களாகிவிட்டார்கள். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் ஆமோஸ் கடவுளுடைய சினம் இதோ வரப்போகிறது என்று சொல்கிறார். இவருடைய இந்த வாக்கு மூலங்களை, முன் அறிவிப்புகளை கேட்ட அமட்சியா என்ற குருவானவர், யூதாவில் பிறந்தவனே, உன் யூதா நாட்டிற்கு ஓடிப்போம், அங்கு உன் பிழைப்பை தேடிக்கொள் என்று ஆமோஸை துரத்துகிறார். இருப்பினும் ஆமோஸ் பின்வாங்காமல் உள்ளத்திலே உறுதி கொண்டு தொடர்ந்து நற்செய்தி அறிவிப்பு பணியை திறம்பட செய்கிறார். அவர் இப்படி தான் தோன்றித்தனமாக வாழுகின்ற, பிறரை அடிமைப்படுத்துகின்ற அரசுகளை, அந்த மக்களை, அதிகார வர்க்கத்தை முற்றிலுமாக அழிப்பார் என்று 7 அவல முன் அறிவிப்புகளை பதிவு செய்கிறார். முதல் முன் அறிவிப்பு சிரியா நாட்டிற்கு எதிரானது. இந்த சிரியா நாட்டினுடைய தலைநகரமாக இருந்த பகுதி தமஸ்கு. தமஸ்கு தரைமட்டமாக்கப்படும். எந்த காரணத்திற்காக என்றால், தமஸ்கு நாட்டை ஆட்சி செய்தவர் அசாயேல், அவருக்கு பிறகு பெனதாது என்ற மன்னன். இந்த 2 மன்னர்களும் இஸ்ரேல் மக்களை இரும்பு கருவுகளை கொண்டு போரடித்தார்கள். இப்படி செயல்பட்டவர்களை, உங்களை விட வலிமை படைத்த அசீரியர்கள் வருவார்கள், உங்களையும் இதே போன்று வேட்டை ஆடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதிகாரம் 1 இறைவார்த்தை 4:5. அவர் சொன்னது போலவே அசீரியர்கள் இவர்களை வேட்டையாடினார்கள். தமஸ்கு தரைமட்டம் ஆனது.
இரண்டாவது முன்னறிவிப்பு யாருக்கு என்றால் பெலிஸ்தர்களுக்கு எதிராக. இந்த பெலிஸ்தருடைய தலைநகரமாக இருந்த பகுதி காசா. என்ன செய்தார்கள்? அங்கிருந்த இஸ்ரேல் மக்களை வேட்டையாடி ஏதோமியர்களுக்கு அடிமைகளாக விற்றார்கள். இப்படி மனிதர்களை விற்கின்றவர்களை கடவுள் விரட்டி அடிப்பார். காசா என்ற கோட்டையை அவர் நெருப்பால் அழிப்பார் என்று பதிவு செய்கிறார். அதிகாரம் 1 இறைவார்த்தை 7-8. மூன்றாவது அறிவிப்பு யாருக்கு என்றால் பெனிசியா நாட்டை சேர்ந்தவர்களுக்கு. இந்த நாட்டுடைய தலைநகரமாக இருந்த பகுதி தீர். இது ஒரு துறைமுக பகுதி. இவர்கள் என்ன செய்தார்கள்? தொடக்க காலத்திலே தீர் என்ற பகுதியை ஆட்சி செய்த மண் ஈராம். எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு நிறைய பொருள் உதவி செய்தவன், சிற்பிகளை அனுப்பி வைத்தவன். நாட்கள் போக 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 என்ன செய்தான் என்றால் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி அடிமைகளை விற்க ஆரம்பித்து விட்டான். எனவே இந்த பெனிசிய நாட்டிற்கு கூடிய தீர் துறைமுகமானது, இந்த கோட்டையானது முற்றிலுமாக நெருப்பால் விழுங்கப்படும் என்று சொல்லுகிறார். அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 மற்றும் 10. நான்காவது அறிவிப்பு யாருக்கு என்றால் ஏதோமியர்களுக்கு எதிரான அறிவிப்பு. அங்கு வாழ்ந்தவள் யார் என்றால் ஏசா மற்றும் அவருடைய வழித்தோன்றல்கள். இந்த ஏசா இனத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த இனமான சகோதர சகோதரிகளான இஸ்ரேல் மக்கள் பிற நாட்டு மன்னர்களால் அரசர்களால் போர் தொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் சார்பாக குரல் கொடுக்காதவர்கள். எனவே ஏதோமியர்களே, நீங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவீர்கள் என்று பதிவு செய்கிறார். 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வார்த்தை. ஐந்தாவது அறிவிப்பு யாருக்கு என்றால் லோத்தினுடைய இளைய மகள் வழியாக உருவான பெண் அம்மி என்ற மக்களுக்கு எதிரானது. பெண் அம்மி என்ற இந்த மக்கள் அம்மோன் என்ற நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். இன்று இந்த பகுதியானது ஜோர்தான் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியிலே கிளையாதின் வழியாக பிற நாட்டவர்கள் நுழைந்து இஸ்ரேல் மக்களை வேட்டையாடினார்கள். குறிப்பாக இந்த அம்மோனியர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரேல் நாட்டில் இருந்த கிழக்கு பகுதியில் இருந்த கற்பவதிகள் எல்லாம் தேடி 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 கண்டுபிடித்து அவருடைய வயிற்றை கீறி கொலை செய்தார்கள். சிசுக்களை எல்லாம் அடித்தார்கள். பூச்சிகளைப் போல அவளை நொறுக்கினார்கள், கொன்று குவித்தார்கள். அவளுக்கு எதிராக கடவுளுடைய தீர்ப்பு வரப்போகிறது என்று முன்னறிவிக்கிறார். ஆறாவதாக லோத்தினுடைய மூத்த மகள் வழியான மோவாபிலுக்கு எதிரான தீர்ப்பு. என்ன செய்தான்? இந்த மோவாபியர்கள் ஏதோமிலே வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் தன்னுடைய பகுதியில் வாழ்ந்த அரசர்களை கொன்று குவித்தார்கள். கொன்று குவித்து மட்டுமல்ல, அந்த மன்னர்களை எரித்து சாம்பல் ஆக்கினார்கள். அவருடைய எலும்புகள் கூட இருக்கக்கூடாது என்று அழித்தார்கள். இப்படி இறந்தவர்களை இறந்த பிறகு தூக்கி போடாமல், அவளை எரிக்காமல் மரியாதையோடு அடக்கம் செய்யக்கூடிய செமித்திய கலாச்சார மரபு அறிந்திருந்த பொழுதும் இவள் இப்படி செய்ததால் இவளுக்கு எதிராக, குறிப்பாக பிறரை அடித்து கொலை செய்து எரித்து சாம்பலாக்குகின்றவர்கள் எதிராக கடவுளுடைய சினம் வரப்போகிறது என்று ஆமோஸ் பதிவு செய்கிறார். ஏழாவதாக தான் பிறந்து வளர்ந்த தன்னுடைய நாடாகிய யூதா நாட்டிற்கு எதிராகவே முன்னறிவிப்பு செய்கிறார். எருசலேமே, கடவுள் வாழும் நகரமே, நீ கடவுளுடைய இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், திருச்சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இறை வாக்கினர்களை கொன்று குவிப்பதால் உனக்கும் அழிவு வரப்போகிறது என்று உறுதியோடு தைரியத்தோடு கடவுளுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறார். அன்பு ஆண்டவர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமூகத்திலே
உண்மைக்கு எதிராக, நீதிக்கு எதிராக, நன்மை தனத்திற்கு எதிராக, கூட்டுணர்வுக்கு எதிராக, சமத்துவத்திற்கு எதிராக நிறைய நபர்கள் போதெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவளை பார்த்து அஞ்சாமல், பயப்படாமல், ஆமோசை போன்று நாம் உள்ளத்திலே உறுதி கொண்டு வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். பவுலடிகளார் நாம் உள்ளத்தை உறுதி கொண்டு வாழ நமக்கு ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்துகிறார். எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 1 அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூயவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதைவிட கடவுளுடைய திருவுளம் இதுதான் என்று அறிந்து கொள்ளும் ஆசிர் பெற்ற மக்கள் நீங்கள். மறைவழுக்களை எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே உள்ளத்தில் உறுதி கொண்டு போராடுங்கள். உள்ளத்தில் உறுதி கொண்டு தீமைகளை அகற்றுங்கள் என்கிறார். 1 பேதுரு அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 நாம் பார்க்கிறோம். தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவதே மேல். காரணம், கிறிஸ்து நன்மை செய்தார். நீதியற்றவர்களுக்காக நீதியின் முழு உருவமான கிறிஸ்து தன்னையே தாரை வார்த்து கொடுத்தார். எனவே நாமும் உள்ளத்தில் உறுதி கொண்டு வாழ பேதுரு நமக்கு அழைப்பு தருகிறார். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நிறைய பாடல்கள் எழுதியவர், இசை அமைத்தவர், பெயரோடும் புகழோடும் வாழ்ந்தவர். நாட்கள் செல்ல செல்ல வயது ஆகின்ற வேளையிலே முன்பு இருந்த அந்த வரவேற்பு, அந்த மதிப்பு மரியாதை இல்லையே என்று மனம் உடைந்து போகிறார். தன்னுடைய ஆன்ம குருவை சந்தித்து தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆன்ம குரு அவரை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரு காலத்தில் இசைத்துறையிலே கொடிகட்டி பறந்தீர்கள், மிகுந்த வரவேற்பு இருந்தது, இப்பொழுது இல்லை என்று மன வேதனை அடைகிறீர்கள். வரவேற்பு இல்லை என்றாலும், பாராட்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை, நிறைய விமர்சனங்கள் வருவதை குறித்து நீங்கள் மனம் கலங்குகிறீர்கள். விமர்சிப்பவர்களுக்கு வரலாற்றில் சிலைகள் வைக்கப்படுவதில்லையே. விமர்சிக்கப்படுபவர்களுக்குத்தான் வரலாறு சிலைகளை வைத்து கொண்டாடுகிறது. விமர்சனங்களை, அச்சுறுத்தல்களை, வீழ்த்தாட்டல்களை கண்டு அஞ்சாமல் உள்ளத்தில் உறுதி கொண்டு வாழ்வோம். அதற்கு உள் உறைந்திருக்கும் உண்மையான கடவுளை தினமும் தினமும் நினைத்து பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்திலே மன நிறைவு கொள்வோம். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சியெடுப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய முயற்சிகள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியான் பெயராலே ஆமென்.